இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பல ஈவுகளை நமக்கு தந்திருக்கிறார். பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. மேலான ஈவாக நாம் எதை பார்க்கலாம் என்றால், ஆதாமையும் ஏவாளையும் மனிதனாக இந்த உலகத்திலே படைக்கிறார். படைத்து தேவன் அவர்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார் என பார்க்கிறோம். எவ்வளவு பிரியப்பட்டிருந்தால் இயேசு தேவன் மனிதர்களை தம்முடைய சாயலிலே படைத்திருப்பார். இது கர்த்தர் முதலாவது நமக்கு கொடுத்த ஈவாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் அங்கே வைத்து பாதுகாக்கிறார். சந்தோஷம் மகிழ்ச்சியோடு காணப்படக்கூடிய காலங்கள். பாவம் அவர்கள் வாழ்விலே நுழைந்தவுடன் அவர்கள் அங்கிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். பாவம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் இந்த காலத்திலே சந்திக்கும் வியாதிகள், வேதனைகள், நாம் உட்படும் பாவங்கள் எல்லாம் ஆதியிலே ஆதாம் ஏவாள் மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய அறியாமையினால் நாம் பாவத்துக்குள்ளாக சிக்கி தவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஈவை மறந்து விட்டோம். பாவத்தை நாம் நேசித்து விட்டோம். அதனால் நாம் சிக்கி தவிக்கிறோம். இப்படி பாவத்தில் சிக்கி தவித்த மக்களுக்காக, நமக்காக தேவன் நம்மை ரட்சிக்க சித்தம் கொள்கிறார். நாம் சாவுக்கு நேராக நாம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தருகிறார். இந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று. நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க தம்முடைய ஒரே பெயரான குமாரனை இந்த உலகத்திலே தந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க தேவன் இயேசு கிறிஸ்துவை ஈவாக இந்த உலகத்திலே கொடுத்தார். நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் கர்த்தரோடு இருந்து வருகிறோம். பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். இப்படி வாழ்ந்திருக்கிற சமயத்திலும் நாம் மறுபடியும் பாவம் செய்கிறவர்களாகவே நாம் காணப்பட தான் செய்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டிலும் நாம் பார்த்தோமானால் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல அசாதாரண சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஈவை நாம் மறந்துவிட்டோம், கர்த்தருடைய கிருபையை நாம் மறந்துவிட்டோம் என்பதை நமக்கு நினைப்பூட்டுவதற்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். வேதத்திலே நாம் பார்ப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4இல் நாம் வாசிப்போம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை, கர்த்தர் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தை, அன்பை நாம் விட்டுவிட்டோம். கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் சென்று விட்டோம். கர்த்தரை நாம் நினையாமல் இருந்து விட்டோம். கர்த்தர் நம்மை வழிநடத்தினதை நாம் மறந்துவிட்டோம். எனவே இந்த அசாதாரண சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஏறெடுத்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். நாம் ஏறெடுத்த ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்தார். நாம் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் தந்தார்.
நாம் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு அவர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்தார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு, கர்த்தருடைய கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் பலத்தினாலேயோ நம்மளுடைய கையின் பிரயாசத்தினாலோ நாம் எதையும் சம்பாதித்து விட முடியாது, நம்மை காப்பாற்றி விடவோ முடியாது என்பதை சிந்திக்கும்படியான காலங்களை நமக்கு இந்த காலங்கள் நமக்கு நினைப்பூட்டும்படியாக கர்த்தர் அந்த நாட்களை கொடுத்திருந்தார். ஆனாலும் ஈவாய் நம்மை அந்த காலத்திலிருந்து, காலத்தின் பாடுகளிலிருந்து நம்மை தப்புவித்து வழி நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். அப்படி நம்மை பாதுகாத்தார். அப்படி பாதுகாத்ததோடு மாத்திரமல்ல, இன்னும் பல ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த ஆண்டிலே தந்தார். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன ஆசீர்வாதம் என்றால் 2 கொரிந்தியர் 9:8 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகியவர்களாயும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மை பாதுகாத்ததோடு மட்டுமல்லாமல் நம்மை சம்பூர்ணமடைய செய்ததாக வசனத்திலே பார்க்கிறோம். நம்மை சம்பூர்ணமடைய செய்திருக்கிறார். மேலும் சகலவித நற்கிரியைகளிலும் நாம் வளர்ந்து பெருகும்படியாக செய்திருக்கிறார். நம்மை பெருகும்படியாக செய்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் கிருபையாய் ஈவாய் நம்மை பாதுகாத்து நம்மை சம்பூர்ணமடைய செய்திருக்கிறார். சம்பூரணம், பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தினம் தினம் போஷித்து நம்மை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு காத்து கொண்டு இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நாம் காணும்படி செய்திருக்கிறார். கைகளின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் சம்பூரணம் அடைய செய்திருக்கிறார். நற்கிரியைகள், நாம் நல்ல வழியிலே நடக்கும்படியாக, நல்ல கிரியைகள் நாம் செய்யும்படியாக நம்முடைய மனதை பக்குவப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வசமாக நம்மை இழுத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு. நல்ல கிரியைகள், நல்ல குணங்கள் மட்டுமல்ல. 2 கொரிந்தியர் 9:11 நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு எங்களால் சோசனம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இங்கேயும் சம்பூரணம் என வாசிக்கிறோம். சம்பூரணம் ஆசீர்வாதம், மிக பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை, அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நாம் இந்த வசனத்திலே பார்ப்போமானால், தேவனுக்கு எங்களால் சோசனம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும்படி மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். மிகுந்த உதார குணம். அப்படி என்றால் நாம் மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர்களை தாங்கும் வண்ணமாக நம்மளுடைய சம்பாத்தியங்கள் சம்பூர்ணமாக இருக்கும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். மேலும் நம்மளுடைய மனதை திறந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான மனதை நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஆண்டிலே. இது கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற ஈவு. கர்த்தர் எப்படி நமக்கு ஈவுகளை கொடுத்தாரோ அந்த ஈவுகளை நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படியாக இந்த நாட்களை நமக்கு தந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது வேதத்திலே பார்க்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற பார்க்கிறோம். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவுகளை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்போம். நாம் பகிர்ந்தளித்த ஈவுகள் பல மடங்காக நம்மிடத்திலே மறுபடியும் திரும்பி வரும். கர்த்தர் அதை நமக்கு திருப்பி கொடுப்பார். எனவே கர்த்தர் நமக்கு தந்த ஈவை மற்றவர்களுக்கும் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு இன்னும் பல ஈவுகளை தந்து இந்த ஆண்டில் நடத்தியது போல புதிய ஆண்டிலும் புதிய ஈவுகளை, புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை இன்னும் மேல்மேலாக உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக சோத்திரம் என்று நாங்கள் வாசித்தோம். நீர் இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் எங்களை ஒருமுகப்படுத்தியிருக்கிறீர். நீர் எங்கள் சிந்தனைகளின் மாற்றத்தை தந்திருக்கிறீர். நீர் எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர். நீர் எங்களை போஷித்திருக்கிறீர். நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர். நீர் எங்களை
சம்பூர்ணமடைய செய்திருக்கிறீர். நீர் எங்களை மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீ எங்களை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஈவுகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டிலும் இதுபோன்று பழைய ஈவுகளை நீர் தந்து எங்களை மகிழ செய்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.